நாமக்கல் மாவட்டம் வெப்படை அருகே விபத்தை ஏற்படுத்திய கண்டெய்னர் லாரியில் வந்தவர்கள் மீது போலீசார் துப்பாக்கிச் சூடு நடத்தியிருக்கிறார்கள். இது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. கூடுதல் தகவல்களை எமது செய்தியாளர் சதாசிவம் வழங்க கேட்கலாம். சதாசிவம், தற்போது கண்டெய்னரின் நிலைமை என்னவாக இருக்கிறது? யாரெல்லாம் விசாரணை வளையத்திற்குள் கொண்டுவரப்பட்டிருக்கிறார்கள்? முழு விவரங்களை பதிவு பண்ணுங்க. நிச்சயமாக வணக்கம். இப்ப கண்டெய்னர் லாரியை பார்த்தோம்னா திருச்சூர் மாநிலத்திலிருந்து கொண்டு செல்லப்படுகிறது. குறிப்பாக நாமக்கல் மாவட்டத்தில் இந்த சம்பவம் நடந்ததால் நாமக்கல் சம்பவ இடத்திற்கு உட்பட்ட வெப்படை காவல் நிலையத்தில் இந்த கண்டெய்னர் லாரியானது நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது. இந்த கண்டெய்னர் லாரியில் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளதை அடுத்து துப்பாக்கி சூடுக்கு பிறகு முதல் கட்டமாக காரில் ஒரு இனோவா கார் இருந்தது, பணம் இருந்தது சொல்லப்படுகிறது. இருப்பினும் இது அடுத்தடுத்து விசாரணையில் தான் முழுமையாக யார் என்ன என்பது தெரிய வரும். தற்போது நிலவரப்படி இறந்தவர் நபர் இதுவரை அடையாளம் காணப்படவில்லை. படுகாயமடைந்த நபர் அஜர் அலி என்பது போலீசார் தகவல் தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அஜர் அலி எந்த பகுதியை சேர்ந்தவர், அவர் யாரு என்பது என்ன, வயது 30 என்பது போலீசார் தரப்பில் தெரிவிக்கப்படுகிறது. குறிப்பாக அவர் அன்கான்சியஸ் எனப்படும் நிலையில் இருப்பதால் அவர் மருத்துவ குழுவிலோ இல்ல போலீசார் கேட்கும் கேள்விகளுக்கோ முறையாக பதில் சொல்ல முடியவில்லை. இருப்பினும் தொடர்ந்து போலீசார் மருத்துவ பரிசோதனை செய்து கொண்டு அவருக்கு சிகிச்சை அளித்துமே அடுத்த கட்ட பணிகள் என்பது என்ன என்பது குறித்தும் போலீசார் தீவிரமாக விசாரணை நடத்தி வருகின்றனர். தற்போது போலீசார் தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது, உயிரிழந்தவரின் உடலை நாமக்கல் மாவட்டம் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனைக்கு பிரேத பரிசோதனைக்காக கொண்டு செல்வதற்காகவும் போலீசார் திட்டமிட்டுள்ளனர். இந்த என்கவுண்டர் தற்காப்புக்காக மட்டுமே நடத்தப்பட்டதாகவும் போலீசார் தரப்பில் தெரிவிக்கப்படுகிறது. ஏனென்று பார்த்தோம்னா குமரபாளையம் காவல் ஆய்வாளராக இருக்கக்கூடிய தவமணி அவர்களை கைது செய்ய முற்பட்ட போது மர்ம நபர்கள் வைத்திருந்த அறிவாளால் அவரது இடது மார்பில் கிழித்துள்ளனர். இதனால் காயமடைந்தவர் உடனடியாக தனது கை துப்பாக்கியை எடுத்து தற்காப்புக்காக சுட்டதாக கூறப்படுகிறது. மேலும் அவரை மற்றொரு அருகில் இருந்த ரஞ்சித் உதவி ஆய்வாளர் கூடிய ரஞ்சித் மீதும் தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளது கையில். இதனால் தற்காப்புக்காக நடத்தப்பட்ட துப்பாக்கி சூடு என்பதால் போலீசார் சடலமானது வெப்படையில் நடந்த சம்பவ இடத்திற்கு அருகில் உள்ள மருத்துவமனை என்று பார்த்தோம்னால் பள்ளிப்பாளையம் அரசு மருத்துவமனை என்பதால் இங்கு சிகிச்சை பெற்று வருகின்றனர். மேலும் உயிரிழந்தவர்களை உடல் இங்கு வைக்கப்பட்டுள்ளது. மருத்துவ குழுவினர் உயிரிழந்த நபரின் அடையாளங்கள் மற்றும் எந்த இடத்தில் துப்பாக்கி சூடு நடத்தப்பட்டது, உடலில் எந்தெந்த இடங்களில் எல்லாம் காயங்கள் இருக்குது, உயிரிழந்தவருக்கு என்னென்ன மச்சம் அடையாளங்கள் இருக்கிறது உள்ளிட்டவற்றை சேகரித்து வருகின்றனர். மேலும் அவருக்கு குறிப்பாக உயிரிழந்த நபருக்கு பார்த்தோம்னா 30 வயதுக்கு மேல் இருக்கும். இதனால் இவர்கள் கொள்ளையர்களா இல்ல என்ன என்பது இதுவரை போலீசார் தரப்பில் முழுமையாக தெரிவிக்கப்படவில்லை. அதே போல கண்டெய்னரில் மிகப்பெரிய ஆயுதங்கள் இருந்ததாக சொல்லப்படும் நிலையில் அது குறித்தும் போலீசார் தரப்பில் இதுவரைக்கும் இதுவுமே வெளியிடவில்லை. ஏனென்றால் 2 காவல்துறை சார்ந்தவர்கள் அடிப்பட்டு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக உள்ள நிலையில் தற்போது அவர்களது உயிரை முக்கியம் நினைத்து அவர்களுக்கு சிகிச்சை அளிப்பதற்கான நடவடிக்கையை போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர். அதனால் அடுத்தடுத்த வரும் விசாரணையில் தான் இது முழுமையாக நிறைவடையும் என்பதால் தெரிய வருகிறது. தமிழகத்தில் தற்போது என்கவுண்டர் அதிகரித்து வரும் நிலையில் தற்போது நாமக்கல் மாவட்டத்தில் இந்த சம்பவம் நிகழ்ந்திருப்பது பொதுமக்கள் மத்தியிலுமே மிகுந்த அதிர்ச்சி ஏற்படுத்துது. இருப்பினும் இவர்கள் கொள்ளையர்களா இல்ல ஏதேனும் சட்டவிரோத செயல்களில் ஈடுபடுபவர்களா என்பது குறித்து விசாரணை நடத்தி வருகின்றனர். அடுத்தடுத்து இதனுடைய சம்பவத்துடைய நகர்வு எவ்வாறாக இருக்கும் சதாசிவம்? வேறு யாரேனும் விசாரிக்கப்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கா? கண்டிப்பாக. ஏன்னா இந்த சம்பவம் என்பது தமிழகத்தில் கடந்த சில தினங்களாகவே கூலிப்படையின் தாக்கம் அதிகரித்து வருவதால் அதற்காக போலீசார் என்கவுண்டர் துப்பாக்கி சூடு என்பதை தங்கள் கையில் எடுத்துள்ளனர். ஏனென்றால் வட மாநிலத்தவர்கள் குறிப்பாக தமிழகத்தில் அதிக கொலை சம்பவங்களில் ஈடுபடுவதால் அவர்களை குற்றங்களை தடுக்கும் வகையில் இந்த முறையை கையாளப்பட்டு வருகின்றன. இருப்பினும் தற்காப்புக்காகவே நடத்தப்படுவதாக தெரிவிக்கப்படுகிறது. இந்த சூழலிலே இது போன்ற சம்பவம் நிகழ்ந்திருப்பதாகவும் காவல்துறை தரப்பில் தெரிவிக்கப்படுகிறது. இந்த மர்ம நபர்கள் யார் என்பது இதுவரைக்கும் தெரியவில்லை. படுகாயமடைந்தவர் அஜர் அலி, அவர் எந்த மாநிலத்தை சேர்ந்தவர் இதுவரை தெரியவில்லை. இருப்பினும் அடுத்தடுத்த விசாரணையில் வரும் என்பதை தெரிவிக்கின்றனர். மேலும் இந்த பள்ளிப்பாளையம் அரசு மருத்துவமனையில் 2 டிஎஸ்பி உட்பட 10க்கும் மேற்பட்ட போலீசார் பாதுகாப்பு பணியில் உள்ளனர். தற்போது இந்த கண்டெய்னரில் இருக்கக்கூடிய பணம் அடுத்தபடியாக எங்கு கொண்டு செல்லப்பட இருக்கிறது? அது பற்றிய விவரம் இருக்கு? குறிப்பாக சட்டவிரோத பணம் என்பது பார்த்தோம்னால் கண்டெய்னர் லாரியில் இருக்கக்கூடியது ஒரு கார் என்று சொல்லப்படுகிறது. அதே போன்று பணமும் இருக்கு என்பதால் இதில் வருவாய்த்துறையும் விசாரணை மேற்கொள்ள இருக்கின்றன. ஏனென்றால் பணம் சார்ந்த விஷயம் என்பது
போலீசார் ஒரு தரப்பு விசாரணை செய்தாலும் வருவாய்த்துறையினரும் தங்கள் தரப்பிற்கு விசாரணை செய்ய வேண்டும் என்பதால் இந்த விசாரணைகள் வந்து வருவாய்த்துறையினரும் தங்கள் விசாரணையை முடக்கிவிட்டுள்ளனர். ஏதேனும் சட்டவிரோத பணமா அல்லது எங்கேனும் கொள்ளையடிக்கப்பட்ட வந்த பணமா வேற ஏதேனும் வந்து சட்டவிரோத செயலில் ஈடுபடுவதற்காக பணம் கொண்டு வரப்பட்டதா என்ற போன்ற கோணத்தில் எல்லாம் போலீசார் விசாரணை செய்து வருகின்றனர். அதே நேரத்தில் வருவாய்த்துறையினர் விசாரணை நடத்தி வருகின்றனர். இந்த கண்டெய்னர் லாரி சம்பவம் என்பது இந்த பகுதியில் வந்து இதுவரை இந்த சம்பவத்தை வந்து மக்கள் பார்க்கிறார்கள். நாமக்கல் மாவட்டமே தற்போது பரபரப்பான சூழ்நிலையில் உள்ளது. திருச்செங்கோடு வருவாய் கோட்டாட்சியராகட்டும், மாவட்ட நிர்வாகமாகட்டும், இந்த காவல்துறையிடம் வந்து என்ன சம்பவம் நிகழ்ந்திருப்பது போன்ற விசாரணையும் வந்து தகவல் அடிப்படையில் கேட்டு பெற்று வருகின்றன. குறிப்பாக வந்து இது முழுமையை பெற்ற பிறகவே இதுக்கு என்ன கோணத்தில் வந்து சம்பவம் நிகழ்ந்திருப்பது என்ற அடிப்படையில் தெரிய வரும் முழுமையாக. தற்போது முக்கிய அதிகாரி யாரேனும் மருத்துவமனைக்கு வருகை தந்திருக்கிறார்களா சதாசிவம்? முக்கிய அதிகாரிகள் என்று பார்த்தோம்னால் அப்படி மாவட்ட நிர்வாகத்தின் தலைவர் வந்து மாவட்ட எஸ்பி ராஜேஷ்கண்ணன் உத்தரவின் பேரில் மட்டுமே வந்து இங்க 2 டிஎஸ்பிகள் வந்து முகாமிட்டு மருத்துவ உதவி வந்து அதாவது காயமடைந்தவருக்கும் சரி காவல்துறை தரப்பில் படுகாயமடைந்தவர்களுக்கும் சிகிச்சை மேற்கொள்வதற்காக வந்து மருத்துவர்களிடம் வந்து எது போன்ற சிகிச்சை அளிப்பது, என்ன இடத்தில் வந்து காயம் ஏற்பட்டுள்ளது என்பதை வந்து விசாரணை மருத்துவ குழுவினர் கேட்டு பெறுவதற்காக 2 டிஎஸ்பிகள் 2 உதவி ஆய்வாளர்கள் மட்டுமே இந்த இருக்கின்றன. சம்பவம் நடந்த இடம் என்பதால் அங்கு வந்து என்கவுண்டர் செய்யப்பட்ட இடத்திலும் என்ன மாதிரி சம்பவத்திற்கான தடயங்களையும் பாரன்சிக் ரிப்போர்ட் எனப்படும் அந்த குழுவினரும் அங்கு தடயங்களை சேகரித்து வருகின்றனர். தொடர்ந்து வந்து காவல் நிலையத்தில் பிணையில் வைக்கப்பட்டுள்ள அதாவது கஸ்டடியில் வைக்கப்பட்டுள்ள நபர்களிடம் வட மாநிலத்தை சேர்ந்தவர்கள் என்பதால் அவர்களிடமும் போலீசார் தீவிர விசாரணை நடத்தி வருகின்றனர். காவல் நிலையத்தில் வெப்படை காவல் நிலையத்திலிருந்து அடுத்த கட்டமாக பாதுகாப்பான இடத்திற்கு மாவட்ட நிர்வாகத்திற்கு அழைத்து செல்வதற்கோ அல்லது அதே காவல் நிலையத்தில் விசாரணை செய்வதற்கோ போலீசார் இன்னும் திட்டமிடவில்லை. தற்போது முதற்கட்டமாக வெப்படை காவல் நிலையத்தில் மேல் பகுதியில் வந்து கண்டெய்னர் லாரியில் வந்து பிடிப்பட்டவர்கள் அங்கு கஸ்டடியில் வைத்து போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். அவர்களிடம் வந்து முழுமையாக விசாரணை நடத்திய பிறகு என்ன என்பது அவர்கள் எதற்காக இந்த பகுதிக்கு வந்தார்கள், என்ன நோக்கத்திற்காக வந்தார்கள், ஏதேனும் வந்து மர்ம நபர்கள் சதி திட்டத்தில் ஈடுபடுவதற்காக வந்தார்களா அல்லது மர்ம பொருட்கள் ஏதேனும் கண்டெய்னர் லாரியில் இருக்கப்பட்டதா இல்லை எடுத்துச் செல்வதற்காக கண்டெய்னர் லாரியை கொண்டு சென்றார்களா என்பது குறித்தெல்லாம் போலீசார் விசாரணை செய்ய உள்ளனர். விவரங்களுக்கு நன்றி சதாசிவம். நாமக்கல் மாவட்டம் வெப்படை அருகே விபத்தை ஏற்படுத்திய கண்டெய்னர் லாரியில் வந்தவர்கள் மீது போலீசார் துப்பாக்கிச் சூடு நடத்தி இருக்கக்கூடிய சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது. கூடுதல் விவரங்களை எமது செய்தியாளர் யவனசோழன் வழங்க கேட்கலாம். வணக்கம் யவனசோழன், இந்த விவகாரத்தின் பின்னணி என்ன? போலீஸ் தரப்பிலிருந்து என்ன மாதிரியான விளக்கங்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது? இந்த சம்பவம் தொடர்பாக முழு விவரங்களை பதிவு பண்ணுங்க. நாமக்கல் மாவட்டம் வெப்படை அருகே விபத்தை ஏற்படுத்திய கண்டெய்னர் லாரியில் வந்தவர்கள் மீது போலீசார் துப்பாக்கிச் சூடு நடத்தி இருக்கக்கூடிய சம்பவம் ஒரு பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது. 2 பேர் மீது போலீசார் துப்பாக்கிச் சூடு நடத்திய நிலையில் ஒருவர் உயிரிழந்திருப்பதாகவும் மற்றொருவர் படுகாயமடைந்திருப்பதாகவும் தகவலானது வெளியாகி இருக்கிறது. பிடிக்க சென்ற போலீசார் மீது தாக்குதல் நடத்தியதால் துப்பாக்கிச் சூடு என தகவல் வெளியாகி இருக்கிறது. கொள்ளையர்கள் தாக்கியதால் நாமக்கல் காவல் ஆய்வாளர் தவமணியின் இடது பக்க நெஞ்சில் காயம் ஏற்பட்டிருப்பதாகவும் மேலும் காவல் ஆய்வாளர் ரஞ்சித் என்பவருக்கும் காயம் ஏற்பட்டிருப்பதாகவும் தகவல் வெளியாகி இருக்கிறது. கேரள மாநிலம் திருச்சூரில் ஏடிஎம்களில் ரூபாய் 66 லட்சம் கொள்ளையடித்துவிட்டு வாகன தணிக்கையில் நிற்காமல் சென்ற கண்டெய்னர் லாரி மீது போலீசார் துப்பாக்கிச் சூடு நடத்திய நிலையில் அதில் ஒருவர் உயிரிழந்திருப்பதாகவும் மற்றொருவர் படுகாயமடைந்திருப்பதாகவும் தகவல் வெளியாகி இருக்கிறது. வழியில் நின்ற வாகனங்கள் மீது தாறுமாறாக மோதிவிட்டு நிற்காமல் சென்ற லாரியை போலீசார் மடக்கி பிடித்திருக்கின்றனர். முக்கிய செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். 12 ஆண்டுகளுக்கு பின் மீண்டும் என்கவுண்டர் சம்பவம் நடைபெற்றிருப்பதாகவும் தகவல் வெளியாகி இருக்கிறது. இது பற்றிய மேலும் விவரங்களை எமது செய்தியாளர் சிவசபாபதி வழங்க கேட்கலாம். வணக்கம் சிவசபாபதி, இந்த விவகாரத்தின் முழு பின்னணி என்ன? தற்போது போலீசார் தரப்பில் என்ன மாதிரியான விளக்கங்கள் கொடுக்கப்பட்டிருக்கிறது? இந்த துப்பாக்கிச்சூடு சம்பவம் தொடர்பாக முழு விவரங்களை பதிவு பண்ணுங்க. கேரள மாநிலம் திருச்சூர் மாவட்டத்தில் பாத்தீங்கன்னா
அதிகாலை 2:30 4 மணிக்கு வந்து 3 இடங்கள்ல வந்து ஏடிஎம் மையங்கள்ல வந்து அதாவது வெல்ட் மிஷின் வச்சு ஏடிஎம் இயந்திரங்களை எல்லாத்தையுமே கட் பண்ணி அங்க இருந்து திருட்டு நடந்திருக்கு. இந்த திருட்டு பாத்தீங்கன்னா அந்த திருச்சூர் மாவட்டத்தில் இருக்க மாபிராணம், கோலாலி, சேரனூர் ரோட்ல இருக்கிற ஏடிஎம்ல வந்து எஸ்பிஐ ஏடிஎம்ல வந்து இந்த திருட்டு சம்பவமானது நடந்திருக்கு. இதுல பாத்தீங்கன்னா முதல் திருடுற ஏடிஎம்ல 30 லட்சம் ரூபாயும், இரண்டாவது திருடுற ஏடிஎம்ல 25 லட்சம் ரூபாயும், மூன்றாவது திருடுற ஏடிஎம்ல வந்து 9.5 லட்சம் ரூபாயும் பாத்தீங்கன்னா இவங்க வந்து திருடி இருக்காங்க. இந்த திருட்டு சம்பவத்தின் போது பாத்தீங்கன்னா அந்த ஏடிஎம் மிஷின் உடைக்கப்படும் போது பாத்தீங்கன்னா அதனுடைய அலாரம் வந்து அங்க இருக்கிற மேனேஜர், முக்கிய போலீஸ் அதிகாரிகளுக்கு இவங்களுக்கு எல்லாம் ஒழிச்சிருக்கு. இதை தொடர்ந்து பாத்தீங்கன்னா உடனே அந்த சம்பவ இடத்திற்கு வந்து போலீஸ் அதிகாரிகளும் அந்த பேங்க் மேனேஜர் இவங்க எல்லாம் வந்து பாக்குற போது பாத்தீங்கன்னா பேங்க்ல இருக்கிற ஏடிஎம் மிஷின்ல இருந்து பணம் கொள்ளையடிக்கப்பட்டிருக்கு அப்படிங்கிறது தெளிவா தெரிய வந்துச்சு. இது பாத்தீங்கன்னா சிசிடிவி மிஷின் அடிப்படையில பார்க்கும்போது இந்த கொள்ளை நடக்கப்பட்டிருக்கு. அதே மாதிரி அந்த வெல்டு மிஷின்ல இருந்து எல்லாருமே வெல்டு அடிச்சிருக்காங்க அப்படின்னாங்க. உடனே போலீசார் என்னங்க இந்த கொள்ளை சம்பவத்தை தொடர்ந்து வந்து தனிப்படை அமைச்சு வந்து இந்த கொள்ளையர்களை பிடிக்கிறதுக்காக உடனே முடுக்கி விடப்பட்டாங்க. தற்பொழுது பாத்தீங்கன்னா இந்த கொள்ளை வந்து நாமக்கல் பக்கத்துல துப்பாக்கி சூடுல வந்து அவங்க எல்லாமே பிடிபட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு தெரிய வருது. மேலும் பாத்தீங்கன்னா கேரளாவில இருந்து முக்கிய போலீஸ் அதிகாரிகள் எல்லாமே வந்து தற்பொழுது வந்து நாமக்கல் மாவட்டத்துக்கு விரைந்து வந்துட்டு இருக்காங்க. சிவசபாபதி, கண்டெய்னர் உள்ளே சொகுசு கார் இருப்பதாகவும் தகவல் வெளியாகி இருக்கிறது. அடுத்தபடியாக அந்த கண்டெய்னர் லாரி எங்கு கொண்டு செல்லப்படும், அங்கு இருக்கக்கூடிய பணம் என்னவாகும் சிவசபாபதி? சொன்ன மாதிரி பாத்தீங்கன்னா காலையில வந்து அவங்க வந்து கார்ல வந்து இந்த திருட்டு சம்பவத்தை நடத்திட்டு இந்த காரை வந்து கண்டெய்னர் லாரி மூலியமா தான் கொண்டு போயிருக்காங்க. தற்பொழுதும் பாத்தீங்கன்னா இந்த நாமக்கல்ல பிடிபட்டு இருக்க அந்த கண்டெய்னர்ல இருந்து உள்ள பணம், அதாவது கார்ல பணம் அதிக அளவுல இருக்கிறதையும் கண்டுபிடிச்சிருக்காங்க. இப்போ கேரளாவில இருந்து வர்ற போலீஸ் உயர் அதிகாரிகள் வந்து இங்க சம்பவம் நடந்த இடத்திற்கு கொண்டு வரப்பட்டு அவங்க வந்து அங்க விசாரணை செய்து இந்த பணம் பூராமே கேரள மாநிலம் ஏடிஎம் சார்ந்தது, கேரள மாநிலத்தினுடைய பேங்க் சார்ந்தது அப்படிங்கிறப்போ அதுக்கு உண்டான ஆவணங்கள் எல்லாமே சமர்ப்பிச்சுட்டு அதற்கு உண்டான என்னென்ன வழிமுறைகள் இருக்கு அப்படிங்கறது எல்லாமே அதெல்லாம் சரி பண்ணிட்டு மீண்டும் அந்த பணத்தை கேரளாவுக்கு கொண்டு போக கூடும் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கப்படுகிறது. மேலும் அது மட்டும் இல்லாம இங்க வந்து துப்பாக்கி சூடு நடந்திருக்கிறதுனால பாத்தீங்கன்னா அது மட்டும் இல்லாம தமிழக போலீசாரும் இதுல ஒரு சில பேர் காயம் இருக்கிறதுனால வந்து தமிழக போலீஸ் அதிகாரிகளையும் இது பற்றி வந்து நடவடிக்கை எடுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கப்படுகிறது. தற்போது 2 காவலர்கள் காயமடைந்திருப்பதாகவும் தகவல் வெளியாகி இருக்கிறது. அவர்களுக்கு சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறதா? அவர்களுடைய நிலைமை என்ன? தற்பொழுது பாத்தீங்கன்னா இங்க வந்து 2 காவலர்கள் வந்து, அதாவது இந்த கண்டெய்னர் லாரி போகும்போது அந்த வாகன செக்அப் போது இந்த கண்டெய்னர் லாரி போகும்போது நிப்பாட்டாம அங்க இருந்த கார்கள், வெஹிக்கிள் எல்லாத்தையுமே இடிச்சிட்டு போயிருக்காங்க. இது மட்டும் இல்லாம போலீசார் அந்த காரை அதாவது அந்த கண்டெய்னர் லாரி நிப்பாட்டுறதுக்கு முயற்சி செஞ்சிருக்காங்க. அப்ப வந்து போலீசாருக்கும் அந்த தப்பி ஓடுறவங்களுக்கும் அங்க வந்து சண்டை ஏற்பட்டிருக்கு. இதுல பாத்தீங்கன்னா 2 காவலர்கள் வந்து அடிபட்டிருக்காங்க. தற்பொழுது அவங்க வந்து பாத்தீங்கன்னா அரசு மருத்துவமனையில வந்து சிகிச்சை பெற்றுட்டு வர்றாங்க. இந்த துப்பாக்கி சூடு சம்பவத்தின் போது எத்தனை காவலர்கள் இருந்தார்கள்? இந்த நாமக்கல்ல நடந்த துப்பாக்கி சூடு சம்பவம் பாத்தீங்கன்னா வழக்கம் போல் பாத்தீங்கன்னா வந்து வாகன சோதனை அப்படிங்கிறப்போ பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு குறைஞ்சது வந்து 5ல இருந்து ஒரு 10 போலீசார் வரைக்கும் இருப்பாங்க. இந்த அதாவது திருச்சூர் மாவட்டத்தில் ஏற்பட்ட இந்த ஏடிஎம் கொள்ளை சம்பவத்தை தொடர்ந்து பாத்தீங்கன்னா கேரளா மாநிலம் முழுவதும் அலர்ட் செய்யப்பட்டது மட்டும் இல்லாம தமிழகத்தினுடைய எல்லை பகுதியிலும் வந்து அதிக அளவுல வந்து போலீசார் வந்து அலர்ட் செஞ்சிருந்தாங்க. அதன் தொடர்ச்சியா பாத்தீங்கன்னா இந்த வழியாத்தையும், அதாவது கேரளாவில இருந்து தப்பிச்சு போறப்போ பெங்களூருக்கு போறப்போ இந்த வழியாத்தையும் செல்ல முடியும் அப்படிங்கிறப்போ இந்த வழித்தடங்களும் அதே மாதிரி தேனி, தென்காசி, கன்னியாகுமரி போன்ற இடங்கள் எல்லாத்திலுமே வந்து தமிழக போலீசார் வந்து இந்த வாகன சோதனையில ஈடுபட்டு இருந்தாங்க. இதுல பாத்தீங்கன்னா நாமக்கல் வழியா செல்ற போதுதான் இந்த சம்பவம் நடந்திருக்கு. குறைந்தபட்சம் பாத்தீங்கன்னா ஒரு 5ல இருந்து 10 போலீசார் வந்து வாகன சோதனையில ஈடுபட்டு இருப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு தெரிய வருது. விவரங்களுக்கு நன்றி சிவசபாபதி. என்கவுண்டர் செய்யப்பட்டிருப்பதாகவும் மற்றொருவர் படுகாயமடைந்திருப்பதாகவும் தகவலானது வெளியாகி இருக்கிறது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் சதாசிவம் வழங்க கேட்கலாம். சதாசிவம், தற்போது கொள்ளையர்களின் பின்னணி குறித்தான தகவல் ஏதேனும் வெளிவந்திருக்கிறதா? அடுத்தடுத்து வேறு யாரிடமெல்லாம் விசாரணை என்பது நடைபெறும்? கண்டிப்பாக இந்த திருச்சூர், கேரள மாநிலம் திருச்சூரில் வந்து ஏடிஎம் கொள்ளை சம்பவத்தில் நிகழ்ந்த அடுத்து திருச்சூரில் ஏடிஎம் சம்பவத்தில் கொள்ளை சம்பவம் நிகழ்ந்தது. அது தொடர்புடையதாக வந்து இங்கே வந்து நாமக்கல் மாவட்டம் வெப்படை அருகே உள்ள பச்சைமலை சோதனை சாவடியில் ஒரு கண்டெய்னர் லாரியை போலீசார் நிறுத்த முற்பட்ட போது அந்த கண்டெய்னர் லாரி நிற்காமலும் இருசக்கர வாகனத்தை இடித்து சென்று நிறுத்தியது. இதையடுத்து போலீசார் வந்து
வாகனத்தில் துரத்தி சென்று கண்டெய்னர் லாரியை அம்மன் கோவில் பேருந்து நிறுத்தம் அருகில் வந்து நிறுத்தி கண்டெய்னரை சிறைப்பிடித்தனர். இதையடுத்து கண்டெய்னரில் வந்து பாதுகாப்பான இடத்திற்கு அப்புறப்படுத்தி போலீசார் கண்டெய்னரை பார்த்த போது அதில் ஒரு கார் ஒன்றும் பணம் இருந்ததாக சொல்லப்படுகிறது. இதையடுத்து கண்டெய்னர் லாரி வந்து இருந்தவர்கள் 6 பேர் கொண்ட கும்பல் இருந்ததாக கூறப்படுகிறது. அதையடுத்து அவர்களை கைது செய்ய முற்பட்ட போது நாமக்கல் மாவட்டம் குமரபாளையம் காவல் ஆய்வாளராக பணியாற்றக்கூடிய தவமணி மீது கண்டெய்னர் லாரி வந்தவர்கள் வந்து அருவாளால் வெட்டியுள்ளனர். இதற்காக தற்காப்புக்காக காவல்துறை தரப்பில் துப்பாக்கி சூடு நடத்தப்பட்டது. இதில் வந்து ஒருவர் உயிரிழந்தார், மற்றொருவருக்கு படுகாயம் ஏற்பட்டது முழங்காலில். இதையடுத்து வந்து உயிரிழந்தவரும் மற்றும் படுகாயமடைந்தவர்களும் அதே போல காவல் தரப்பில் படுகாயமடைந்தவர் ஆகிய 4 பேரையும் வந்து பள்ளிப்பாளையம் அரசு மருத்துவமனைக்கு போலீசார் அனுப்பி வைத்தனர். தொடர்ந்து இந்த கண்டெய்னர் சம்பவம் குறித்து போலீசார் விசாரணை நடத்தி வரும் நிலையில் பள்ளிப்பாளையம் அரசு மருத்துவமனையில் போலீசார் நடத்திய என்கவுண்டரில் உயிரிழந்தவரின் நபர் குறித்து தற்போது வெளியாகியுள்ளது. இப்ப பார்த்தோமானால் ஹரியானா மாநிலத்தைச் சேர்ந்த ஜமாலின் என்பதும் வயது 37 என்னும் தெரிய வந்துள்ளது. இதில் படுகாயமடைந்தவரும் அஜர் அலி, அவரும் ஹரியானா மாநிலத்தைச் சேர்ந்தவரும் என்பது தெரிய வந்துள்ளது. இதனால் படுகாயமடைந்த அஜர் அலி மேல் சிகிச்சைக்காக ஈரோடு அரசு மருத்துவமனைக்கு தற்போது மருத்துவ குழுவினரால் வந்து பரிந்துரை செய்யப்பட்டு சிகிச்சைக்காக போலீசாரின் பலத்த பாதுகாப்புடன் அங்கு அழைத்து சென்றுள்ளனர். தொடர்ந்து உயிரிழந்தவரும் ஹரியானா மாநிலம், படுகாயமடைந்தவரும் ஹரியானா மாநிலத்தை சேர்ந்தவர் என்பதால் இந்த 6 பேர் கொண்ட கும்பலானது வந்து ஹரியானா மாநிலத்தை சேர்ந்தவர்கள் என போலீசார் தரப்பில் கருதப்படுகிறது முதற்கட்டமாக. மேலும் 4 பேர் வந்து வெப்படை காவல் நிலையத்தில் கைது செய்யப்பட்டு போலீசார் விசாரணை வளையத்திற்குள் உள்ளனர். இதே போல வந்து பள்ளிப்பாளையம் அரசு மருத்துவமனைக்கு தற்போது வந்து நாமக்கல் எஸ்பி ராஜேஷ் கண்ணன், சேலம் சரகம் டிஐஜி ஆகியோர் போலீசார் படுகாயமடைந்த போலீசாரின் உடல்நலம் குறித்தும் மேலும் படுகாயமடைந்தவருக்கான எந்த பகுதியில் வந்து காயம் ஏற்பட்டுள்ளது என்பது குறித்தும் விசாரணை நடத்துவதற்காக இன்னும் சற்று நேரத்தில் வந்து மாவட்ட போலீசார் வந்து பள்ளிப்பாளையம் அரசு மருத்துவமனைக்கு வர உள்ளனர். சதாசிவம், இந்த விவகாரத்தின் அடுத்தடுத்த நகர்வு என்னவாக இருக்கும்? நிச்சயமாக திருச்சூர் சம்பவத்தில் வந்து மிகப்பெரிய கொள்ளை சம்பவம் என்பது அரங்கேறியிருப்பதால் இந்த சம்பவத்தில் தொடர்புடையவர்கள் தமிழகத்தில் வந்து தற்போது என்கவுண்டர் செய்யப்பட்டுள்ளதாகவும் போலீசார் தரப்பு சொல்லப்படுகிறது. அதனால வந்து இந்த கொள்ளை சம்பவத்தில் தொடர்புடையவர்கள் இங்கு வந்ததற்கான காரணம், இங்கிருந்து வேற ஏனும் செல்லக்கூடியவர்களுக்கு எந்த பகுதிக்கு செல்ல இருக்கக்கூடியவர்கள் என்ற கோணத்தில் எல்லாம் போலீசார் விசாரணை நடத்தியுள்ளனர். கேரள மாநிலத்திலிருந்து அருகாமையில் உள்ள தமிழகம் என்பதால் தமிழகத்தின் வழியாக வேறு பகுதிக்கு ஏதும் செல்ல உள்ளார்களா அல்லது வந்து தமிழகத்தில் ஏதேனும் கொள்ளை சம்பவங்களில் ஈடுபடுவதற்காக இங்கு வந்துள்ளனர்களா என்றெல்லாம் வந்து போலீசார் விசாரணை நடத்தியுள்ளனர். அதற்காக அவர்களது கையில் இருக்கக்கூடிய ஆயுதங்கள் என்ன, அதே மாதிரி இருக்கக்கூடிய பொருட்கள் என்ன, இவர்கள் குறிப்பா ஹரியானா மாநிலத்தை என்று சொல்லப்படுவதால் ஹரியானா மாநிலத்தில் ஏதேனும் குற்ற வழக்கில் தொடர்புடையவர்களா என்ற கோணத்தை எல்லாம் போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். தற்போது வந்து நாமக்கல் எஸ்பி பள்ளிப்பாளையம் அரசு மருத்துவமனைக்கு உடல்நலம் விசாரிப்பதற்காக பேசலாம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.